நம்ம இன்றைக்கி உளுந்தே இல்லாமல் ரொம்ப டேஸ்டியான ஒரு வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது உளுந்து வடை போலவே நல்ல சாஃப்டாக பஞ்சு போல் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி நீங்கள் ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வடித்த சாதமும் யூஸ் பண்ணலாம், இல்லை பழைய சோறு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத கெட்டியான தயிர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இதில் தேவைப்பட்டதுனா மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இந்தளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் வடை செய்யும்போது கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது. இப்போ அரைச்ச மாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இந்த மாவு கூட சேர்த்துருங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க. கூடவே ரவை சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வறுக்காத ரவை. 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மாவு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கூட கொஞ்சம் மைதா மாவு சேர்த்து கரெக்டான பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நார்மல் வடை மாவு பக்குவத்துக்கு இருக்குது. இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஓட்டை போட்டுட்டு இது போல் டைரெக்டாக நம்ம எண்ணெயில் விட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி வடையை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டுட்டு முழுமையாக வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா பபிள்ஸ் வருதில்ல, இந்த பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிட்டு வடை நல்லா வெந்து வந்திருக்கும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அந்த டைமில் நம்ம வெளியில் எடுத்துடணும். கடாயோட சைஸ் பொறுத்துட்டு நீங்கள் 2 இல்லைன்னா 3, 4 வடை கூட ஒரே டைமில் சேர்த்து சுட்டு எடுத்துடலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ 2வது பக்கம் திருப்பி விட்டு கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இடையிடையில் லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு பொரிச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் மட்டும் வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், வடையோட கலர் முழுமையாக சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை வெளியில் எடுத்துடலாம். இதோட டேஸ்ட் உளுந்த வடை மாதிரி இருக்காது, வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும். ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் உளுந்தோட ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, வேணா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுலையும் வடை பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், மீதமான சாதம் வச்சு எவ்வளோ சூப்பராக நம்ம வடை தயார் பண்ணியிருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக இனிமேல் மீதமான சாதத்தை தூக்கி போடாமல் இது போல் டேஸ்டியான வடை செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வடை நல்ல ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வடை ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.